எனக்கு இருக்கிறது என்னை சார்ந்து வர்றவங்களுக்கு இருக்கிற பசி வயிற்று பசி இல்லை, காமத்தை கொண்டாடுகிற ஒரு பசி. கற்பிக்கும் கற்பழிக்கும்னு நான் தான் மாத்தினேன். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. இப்ப போடுற பாட்ட யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்கன்னு கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அண்ணன் நலமா? நலமா இருக்கேன். செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ நலமா இருந்தா. தம்பிகள் ரொம்ப நலமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாம் தமிழங்கிற பயணத்தை மீண்டும் துவக்கி ஒரு 15 ஆண்டுகள் ஓடி போச்சு. கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. திரும்பி பார்க்கும்போது என்ன உணர்வு மேலிடுது? ஒரு பிக்கிங்கானா? ஏய் ஏய் தோடச்சு பெருமை ஏடி பெருமை ஏய் ஏய் யாரா வேண்டா ஏய். நான் உடனே வளர்ந்து காய்ச்சி பயன் தர முருங்கை மரத்தை நடலை, நான் ஒரு பனை மரம் நடுறேன். ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? இது பல தலைமுறை தாண்டி தான் பலன் தரும், ஆனால் அது உறுதியா பலன் தரும். வாய்ப்பில்லை ராஜா. எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், ஆனால் கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும். பொறுமை என்கிற மரத்தின் வேர் கசப்பாக இருக்கும், ஆனால் கனி தித்திப்பாக இருக்கும் என்ற பொன்மொழியை சொன்னவர் திருவள்ளுவர். கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. ஒரு மேரத்தான் ஓட்டம், நான் 100 மீட்டர் ஓடல அப்படிங்கிறேன். இந்த மேரத்தான்ல எவ்வளவு தூரம் கடந்திருக்கதான் நினைக்கிறீங்க? அது நம்ம எதுவா போலாம். திறனை வீணடிக்காம போயிட்டு லாஸ்ட் ரவுண்ட் அப்படிம்பான்ல, அப்பதான் நீங்க உங்க மொத்த திறனையும் வச்சு ஓடணும். இதெல்லாம் மைனர் கூட தெரியுமாடா? இவ்வளவு ஹெவி நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்கடா வேலை செய்றீங்க? 1 2 3 go. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி அல்ல, காமத்தை கொண்டாடுகிற ஒரு பசிங்கிற. எனக்கு இருக்கிறது என்னை சார்ந்து வர்றவங்களுக்கு இருக்கிற பசி வயிற்று பசி இல்லை, காமத்தை கொண்டாடுகிற ஒரு பசி. தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காகவென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது எப்படி சோர்வு தரும்? கூட வர பலருக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், குறைஞ்சபட்சம் கவுன்சிலர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பு. என்ன ஆகணும்? இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போகட்டும். ஆகி எம்எல்ஏ ஆயிட்டீங்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க, சட்டமன்ற ஆகி என்ன செய்ய போறீங்க? நான் இப்ப சொல்ல போற ஒண்ணு மன்னிச்சுக்கணும், கோச்சுக்கப்படாது. சொல்லு நீங்க ஒரு எழுச்ச வாயங்க. அது இருக்கு. ஆனவர்கள் செய்தது என்ன? ஆனவர்களா ஏதாவது நல்லது செஞ்சிருந்தா நாம ஏன் இந்த கட்சி ஆரம்பிக்கிறோம்? அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க இருக்கிறான்னு பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை கீழ்பார்க்க ஆஸ்பத்திரியில் விடும். நம்மளுடைய தேவை எதுக்காக தேவைப்படுது? நம்ம இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை ஏன் உருவாகுது? இதுக்கு பதில் இருக்கா? அப்படி ஆசைப்படுறவர்களுக்கு இது இல்லையே களம். அதிகாரம் கிடைச்சாதானே செய்ய முடியும். அதிகாரம் எப்படிப்பட்டது? யாருக்கான அதிகாரம்? எந்த அதிகாரம்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதிகாரம் கிடைச்சாதானே செய்ய முடியும். எந்த அதிகாரம்? அதிகாரம் மிக வலிமையானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அதை நாங்க முழுமையா ஏற்கிறோம். எந்த அதிகாரம்? எந்த அதிகாரம்? எந்த அதிகாரம்? நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த முறை எப்படியும் கூட்டணி வச்சிடுவீங்கன்னு நிறைய பேர் கணக்கு போட்டாங்க. எல்லார்கிட்டையும் தனிப்பட்ட முறையிலே நான் சந்திச்சு எந்த இடத்துல எந்த கேண்டிடேட் போட்டு வாக்குகளை பிரிக்கணும், அப்படி பிரிச்சு உங்களுக்கு சாதகமா வேட்பாளர்களை போட்டா எத்தனை கோடி தருவீங்கன்னு ரொம்பவே சொல்லி மறுத்துட்டேன். இவ்வளவு உறுதி காட்ட என்ன காரணம்? நாங்கள் எலெக்ஷன்ல நின்னு வின் பண்ணி மயிரவா புடுங்க போறோம். எனக்கும் 5 பைசாக்கு அறிவு கிடையாது, என் கூட இருக்கிற தற்குறிகளுக்கும் அறிவு கிடையாது.
கிடைக்கிற வரை திரள்நிதியை திரட்டினோமா, வாக்கை பிரிக்க காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளர்களை போட்டோமா, ஊட்டில ஏக்கர் கணக்கில் எஸ்டேட்ஸ் வாங்கணுமான்னு போயிட்டே இருக்கணும். தம்பி, ஸ்டேஜ்ல என்னத்த வேணும்னாலும் பேசலாம். முன்னால இருக்கிறவனுங்க தற்கொறிகள். நான் என்ன சொன்னாலும் மண்டையாட்டுவானுங்க. இதே விஷயத்த சட்டமன்றத்துக்குள்ள பேசினா செருப்பை சாணியில முக்கி அடிச்சு போடுவானுங்க. அதுக்குதான் தம்பி, வேற எதுவும் இல்ல. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்தோம். எதுக்காக ஆரம்பித்தோம்? அவங்க கொடுக்குற பல கோடிகளை வாங்கிட்டு அப்படி போய் சேர்றதுக்கு வந்தோம். நாங்கள் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த பிள்ளைகள் அல்ல. அந்த கட்டடத்தையே இடித்து விட்டு முற்று முழுதாக புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் சொல்ல. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். நீ அடுத்தவன் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட என்ன ரத்தம் வருது, புலம்பியே கழுத்து இருக்கிறான்டா. தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. டேய், வட கதை, நரி கதை, எவ்வளவு கதை இருக்குது. ஆஸ்கர் இன்னார் வரக்கூடாதுன்னு சேர்றாங்கல்ல கூட்டணி. அதெல்லாம் ஏன் நீங்க பேசுறீங்க? நபிகளார்ட்ட போய் திருப்பி திருப்பி கேட்க, நபிகள் நாயகிட்ட கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் அவர்களே தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? விஜயலட்சுமியை வைத்து ஒழிப்போம் என்று சொல்லியிருப்பார். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஆனா அந்த காவி சாயத்தை உங்க மேல தொடர்ந்து பூசுறாங்களே, அது என்ன எதிர்கொள்ள முடியாதவ எதையாவது சொல்ல வேண்டியதானே தம்பி? இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு? தர்க்கத்தில் தோற்பவன், அதாவது வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுத்துருவான். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான் என்ற இந்த பழமொழியை சொன்னவர் திருவள்ளுவர். இது திருக்குறளில் உள்ள ஒரு குறளாகும். வாய்மையை வெல்பவர், வாதத்தில் தோற்பவர், அவதூறு கையில் எடுப்பவர். இது திருக்குறளின் வாய்மை அதிகாரத்தில் வருகிறது. சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு? நைட்டு ஃபுல்லா குஷ்டு மட்டியாயிட்டு காலையில வந்து ஷாருக்கான் வரான். காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன், மனித குலத்தின் பகைவன். இப்ப பாரதிய ஜனதா, பாஜக தொடர்ந்து உங்களை விரும்ப காரணம் என்ன? தொடர்ந்து அழைக்கிறாங்க, அழைப்பாங்க, இன்னும் கூட அழைப்பாங்க. ஜாதியை எதிர்த்து, வர்ணாசிரமத்தை எதிர்த்து பாப்பானை தமிழர் எதிரின்னு அடையாளம் காட்டின பெரியாரை ஜாதி வெறியர்னு சொல்லி, தமிழர் விரோதின்னு சொல்லி அவதூறு பரப்புறேன். பார்ப்பன பாசம் வச்சு வாழ்நாள் முழுக்க பார்ப்பான், புகழ் பாடுன பார்ப்பான், பாரதி எங்க தாத்தான்னு சொல்றேன்ல அதுவும் இல்லாம பார்ப்பான், எல்லாரையும் சமமா பார்ப்பான்னு சொல்லி நாயும் செய்ய துணியாத இனத்துரோக வேலை செய்யறேன்ல, அப்புறம் கூப்பிடத்தான் செய்வாங்க. சும்மாவா சொன்னாங்க? கட்டிக்கிட்டா பொண்டாட்டி, வச்சுக்கிட்டா வெப்பாட்டி, சொன்னாளா ஏன் பாட்டி, சொடக்குக்கு ஒரு வாட்டின்னு. நான் வர்றேன்டா. ஒரே கரையா இருக்கு, வெத்தல போடுவீங்களா? வெளிப்படையாவே இந்த முறை அழைக்கிறாங்க. அது தவிர்க்க முடியாது தானே. இப்போ அத பத்தி நான் பேச வரல. நீ இப்படியே பொறுக்கித்தனம் பண்ணி ஊரை சுத்தி இருந்தனா எனக்கு அப்புறம் நம்ம கேங்க வழிநடத்த ஆள் இல்லாம போயிடும். என்ன சீட்டிங் பண்ணி வளர்க்கறாடா கேடி? டேய் முட்டா, உன்னை கண்டிச்சு வளர்த்தா அப்படின்னா பேச மாட்டேன் மைசான். உனக்கு செல்லம் குத்து வளர்த்தது தப்பா போச்சு. 2016 எனக்கு என்ன ஓட்டு இருந்திருக்கும்? நான் போட்டியே ஒரு ஓட்டு இருக்குதானே எனக்கு தெரியல. அப்பவே அம்மா ஜெயலலிதா வந்து தம்பியை மட்டும் அழைச்சிட்டு வாங்க, தம்பி கூட வரட்டும், கூட்டணியில் இருக்கட்டும்னு கூப்பிட்டதெல்லாம் 2016. அப்ப எனக்கு அவங்க கூட்டணியை மறுதளிச்ச தேர்தல் யாரையுமே கூட வச்சுக்கலாம். அவங்க 2016 அப்ப எனக்கு அவங்க கூட்டணியை மறுதளிச்ச தேர்தல். அவ இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அவங்க என்னை அழைச்சி ஆள் வச்சு பேசினாங்க. இப்ப நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவரு இன்னும் கூட நாமக்கல்ல இருக்க. டேய் சுரேஷ், டேய் முத்து, டேய் இங்க பாருடா, டேய் எல்லாம் எழுந்துடா டேய். யோ, கதை விடுறதுக்கு ஒரு அளவு இல்ல. ஒரு நான் அன்பா சொல்லி மறுத்துட்டேன். ஏன்னா அந்த தேர்தலில் தான் நாங்கள் அப்பதான் தேர்தலில் முதல்ல போட்டியிடுறதுன்னு வந்தோம்.
அந்த இடத்துல நாங்கள் 4.5 லட்சம் வாக்கு வாங்கினோம். 1.1 விழுக்காடு எங்களுக்கு. ஆமாம். அந்த 1.1 விழுக்காட்டில் தான் திமுக தோக்குது, அதிமுக ஜெயிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சி நாங்கள் அந்த தோல்வியாகவே கருதாம. ஆகா, இப்படி ஓட்ட பிரிச்சா காசு தர்ற கட்சிக்கு எதிரா வேட்பாளர் போட்டு கோடியா சம்பாதிக்கலாம்ங்கிற ஐடியாவே வந்துச்சு. அப்புறம் தான் இப்படி ஓட்ட பிரிச்சு ஊம்பி பிழைக்க ஆரம்பிச்சோம். எல்லாம் தெரிஞ்சும் நாங்க தெரியாத மாதிரி நடிச்சுட்டே இருப்போமா? எங்களை முட்டாளாக்கிட்டோம் நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்களா? ஆனா ஏதாவது என் கட்சி பிள்ளைகள் இத்தனை தேர்தல்ல இதுல இருந்து டப்புன்னு மாறி அந்த கட்சிக்கு போயிட்டாரு, அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேட்பாளர்கள் ஆமா, அதுல சோர்ந்து போய் வேற கேம்ப்ல சேர்ந்த நிறைய நிர்வாகிகளும் இருக்காங்க. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகட நட்டுப்படுவேன். டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா போச்சா?